சத்தியம் தொலைக்காட்சியில முக்தார் அப்படிங்கிற ஒரு நெறியாளர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சில பேர் மூடுமுட்டி முக்தார், முட்டாள் முக்தார், அறிவுகட்ட முக்தார், அயோக்கிய முக்தார், கேடுகட்ட முக்தார், கேவலப்பட்ட முக்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. நம்ம அப்படிலாம் அவரை சொல்ல போறது இல்ல. ஐயோ நீங்க கேட்காததா எப்பா சாமி, நாங்க கேட்காததா பச்சை பச்சையா வண்ட வண்டியா யாரை பத்தியும், ஐயோ அசிங்கமா அந்தரங்கத்தை பத்தியும், குடும்பத்தை பத்தியும், பெண்களை பத்தியும். அப்ப அப்படிப்பட்ட முக்தார் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து தொடர்ச்சியா விமர்சனம் செஞ்சு வந்தாங்க. அதுக்கு நம்ம பதிலடி கொடுப்பதாக பல காணொலிகளை வெளியிட்டு இருந்தோம். அதன் பிறகு அவர் அண்ணன் சீமான் குறித்து பேசல. கட்சிக்காக மாறடிக்கிறீங்க, மக்களுக்காக மாறடிக்கிறீங்க. என் தலைவனை பேசிட்டா, என் கட்சிக்காரனை பேசிட்டா, அந்த நடிகை பேசிட்டா, இவ பேசிட்டா, அவ பேசிட்டா, இந்த ஒரு பேச்ச உதாரண பேச்சை தவிர இந்த மக்களுக்காக நான் ஒன்றிய அரசை எதிர்க்கிறேன், இதை எதிர்க்கிறேன், அதுக்கு பேசுறீங்களா? இப்ப சமீபத்துல 2 பேட்டிகளை ஒரு நண்பர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. எப்பா ஏதோ அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காங்களாம். இன்னொருத்தங்க அவங்க ஏதோ திராவிட நட்பு கழகம் அப்படின்னு ஒரு இயக்கம் வச்சிருக்காங்களாம். இந்த 2 பேட்டியும் பேட்டி எடுத்து போட்டிருக்காரு. எப்பா 2019 2024 தேர்தல், 2 தேர்தல் முடிஞ்சிச்சு, 2026 வருது இப்ப தேர்தல். அப்ப இந்த 2 பேட்டிலையும் அண்ணன் சீமானுடைய பேரை பயன்படுத்தினா வியூஸ் போகும், முக்தாருடைய வீட்டுல அடுப்பு எரியும், பிரியாணி வேகும் அப்படிங்கிறதுக்காக, சாப்பிடுறதுக்காக, எச்ச சோத்துக்காக, சோறு திங்கிறதுக்காக, வியூஸ் போகணுங்கிறதுக்காக, சத்தியம் டிவி மக்கள் நல்லா பார்க்கணுங்கிறதுக்காக அண்ணன் சீமானுடைய பேரை இந்த 2 பேட்டிலையும் சம்பந்தமே இல்லாம பயன்படுத்திக்காரு. உங்களுக்கு எங்க வலிக்குது? 2 பேருமே பெண்ணியவாதிகள் சொல்லிக்கிறாங்க. தடவுறமா அமுக்குறமா அது முக்கியம் இல்லைங்க. நீங்க சொன்ன மேட்டர் உண்மையா இல்லையா? அதுல இந்த முக்தாரு அதுல இடுமானம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன், காளியம்மாள் இவங்கெல்லாம் விலகுறாங்களா அப்படின்னு அவரு ட்விஸ்ட் பண்றாராம். இதெல்லாம் பேரெல்லாம் வச்சா வியூஸ் போகும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி பொழைப்பு எதுக்கு பிழைக்கணும்? வேலூர்ல ராணிப்பேட்டையில ஏதாவது ரோட்ல உட்காந்துக்கிட்டு முக்தாருக்கு ஏதாவது திறமை இருந்துச்சுன்னா, நல்ல வாய் திறமை தான் உங்களுக்கு இருக்குல்ல, வாய் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சு போவாதீங்க. இது நல்லது இல்லை, உண்மையா அசிங்கமா இல்லை. எப்ப ஆட்சிக்கு வந்தீங்க? இன்னைக்கு வரைக்கும் வேங்கவேல் பிரச்சனைக்கு தீர்வு காணலையே அப்படின்னு சொல்லி வேங்க ராஜேஸ்வரி பிரியாட கேள்வி கேட்டு முக்தாருக்கு அதுக்கு பதில வாங்கியிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு, அதுல ஒரு தர்மம் இருக்கு. ஓ உங்க கட்சி தலைவரை பத்தியும், உங்க கட்சிக்காரங்களை பத்தியும், கட்சிக்காரன் குடும்பத்தை பத்தி பேசியிருந்தா அப்ப பொங்கி எழுவீங்க. கொஞ்சம் வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம ஏங்க இதெல்லாம் அசிங்கமா இல்லையாங்க? சத்தியம் தொலைக்காட்சியில முக்தார் அப்படிங்கிற ஒரு நெறியாளர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சில பேர் மூடுமுட்டி முக்தார், முட்டாள் முக்தார், அறிவுகட்ட முக்தார், அயோக்கிய முக்தார், கேடுகட்ட முக்தார், கேவலப்பட்ட முக்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. நம்ம அப்படிலாம் அவரை சொல்ல போறது இல்ல. ஐயோ நீங்க கேட்காததா எப்பா சாமி, நாங்க கேட்காததா பச்சை பச்சையா வண்ட வண்டியா யாரை பத்தியும், ஐயோ அசிங்கமா அந்தரங்கத்தை பத்தியும், குடும்பத்தை பத்தியும், பெண்களை பத்தியும். அவர் மீது ஒரு பெரிய மரியாதை உண்டு, ஒரு அன்பு உண்டு, 2 பேரும் ஒரு நட்பும் உண்டு. அப்ப அப்படிப்பட்ட முக்தார் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து தொடர்ச்சியா விமர்சனம் செஞ்சு வந்தாங்க. அதுக்கு நம்ம பதிலடி கொடுப்பதாக பல காணொலிகளை வெளியிட்டு இருந்தோம். அதன் பிறகு அவர் அண்ணன் சீமான் குறித்து பேசல. கட்சிக்காக மாறடிக்கிறீங்க, மக்களுக்காக மாறடிக்கிறீங்க. என் தலைவனை பேசிட்டா, என் கட்சிக்காரனை பேசிட்டா, அந்த நடிகை பேசிட்டா, இவ பேசிட்டா, அவ பேசிட்டா, இந்த ஒரு பேச்ச உதாரண பேச்சை தவிர இந்த மக்களுக்காக நான் ஒன்றிய அரசை எதிர்க்கிறேன், இதை எதிர்க்கிறேன், அதுக்கு பேசுறீங்களா? இப்ப சமீபத்துல 2 பேட்டிகளை ஒரு நண்பர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. எப்பா இந்த 2 பேட்டிகள ஒருத்தர் ராஜேஸ்வரி பிரியா அப்படிங்கிறவங்க புகையில பவர் கிக்கு பத்த வச்சு புகை எடுத்தாங்க. ஏதோ அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காங்களாம். இன்னொருத்தங்க ஸ்ரீ வித்யா அப்படிங்கிறவங்க அவங்க ஏதோ திராவிட நட்பு கழகம் அப்படின்னு ஒரு இயக்கம் வச்சிருக்காங்களாம். இந்த 2 பேட்டியும் பேட்டி எடுத்து போட்டிருக்காரு. எப்பா 2019 2024 தேர்தல், 2 தேர்தல் முடிஞ்சிச்சு, 2026 வருது இப்ப தேர்தல். இந்த 2 பேட்டியும் பேட்டி எடுத்து அவங்க கட்சியோடைய கொள்கை என்ன, அவங்களுடைய தத்துவம் என்ன, அவங்க எதுக்காக வேலை செய்யறாங்க அப்படின்னு பேசியிருந்தா வியூஸ் போகாது. அப்ப இந்த 2 பேட்டிலையும் அண்ணன் சீமானுடைய பேரை பயன்படுத்தினா வியூஸ் போகும், முக்தாருடைய வீட்டுல அடுப்பு எரியும், பிரியாணி வேகும் அப்படிங்கிறதுக்காக, சாப்பிடுறதுக்காக, எச்ச சோத்துக்காக, சோறு திங்கிறதுக்காக, வியூஸ் போகணுங்கிறதுக்காக, சத்தியம் டிவி மக்கள் நல்லா பார்க்கணுங்கிறதுக்காக அண்ணன் சீமானுடைய பேரை இந்த 2 பேட்டிலையும் சம்பந்தமே இல்லாம பயன்படுத்திக்காரு. உங்களுக்கு எங்க வலிக்குது? 2 பேருமே பெண்ணியவாதிகள் சொல்லிக்கிறாங்க. 2 பேருமே சமூகத்துக்காக போராடக்கூடும் சொல்றாங்க. யாரு? இந்த ராஜேஸ்வரி பிரியாவும் இந்த வித்யாவும். தடவுறமா அமுக்குறமா அது முக்கியம் இல்லைங்க. நீங்க சொன்ன மேட்டர் உண்மையா இல்லையா? என் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ சார், கண்ணாடி போட்ட சார், என் வரலாறு தெரியுமா? சொல்லுங்க, வரலாறு என்ன தெரியுமா? இந்த ராஜேஸ்வரி பிரியா பாமக இருந்தாங்களாம். பாமக வெளியே வந்தாங்களாம். பாமக வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருக்காங்க. அந்த மளிகை கடை லாஸ் ஆகுது. அந்த வியாபாரம் பண்ணோடனே பாமக கடையை திறக்கிறாங்க. பாமக வியாபாரம் போகணும்னு திருப்பி வெளியே
ஈசிஆர்ல தன் கணவரோடு உட்கார்ந்துக்கிட்டு ஈசிஆர்ல கூடிய டாஸ்மாக்ல எல்லாம் லஞ்சம் கேட்டாங்க, டாஸ்மாக் பார்ல இவங்க வந்து பணம் கேட்டாங்க என்ற குற்றச்சாட்டுக்கிறது நியாயமான கேள்விதான். எந்த டாஸ்மாக் எதிராக ஒரு போராட்டத்தை போட்டு அந்த டாஸ்மாக் பாருக்கு ஓனர்கிட்டே காசு கேட்டு மிரட்டுவதாக நீலாங்கரையில இவங்க மேல புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி எவ்வளவு தில்லு பாருங்க ஐயாக்கு. முழுக்க அரசியலை வைத்து பிழைக்கக்கூடிய அரசு சிங்கப்பூர்ல வேலை வாங்கி தரேன், மலேசியால வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பல வெட்ட காசை ஆட்டையை போட்ட இந்த ராஜேஸ்வரி பிரியா இந்த அம்மா சொல்லுது, நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி முக்கியமான பிரபலங்கள்லாம் எங்க கட்சியில் இணைய போறாங்க. ஏதாவது ஒண்ணு சொன்னா தெளிவா இருங்க. நீ கட்சி வச்சிருக்க விஷயத்தே நேத்து தான் நான் கூகுள்ல போட்டு தேடி பார்த்த போது அதுல காட்சி கட்சி பேரு அனைத்து மக்கள் அரசியல் கட்சின்னு, அது பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது. அதாவது நான் ஏதாவது சொல்லிடுவேன் ரொம்ப வருத்தப்பட்டுருவீங்க. ஏன்னா பெண் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மரியாதை நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதுல அந்த முக்தாரு, அதுல இடுமானம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன், காளியம்மாள் இவங்கெல்லாம் வந்து விலகுறாங்களா அப்படின்னு அவரு ட்விஸ்ட் பண்றாராம். இந்த இதெல்லாம் பேரெல்லாம் வச்சா வியூஸ் போகும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி பொழைப்பு எதுக்கு பிழைக்கணும்? இந்த மாதிரி பொழைப்பு பிழைக்கிறதுக்கு வேலூர்ல ராணிப்பேட்டையில ஏதாவது ரோட்ல உட்காந்துக்கிட்டு முக்தாருக்கு ஏதாவது திறமை இருந்துச்சுன்னா, நல்ல வாய் திறமை தான் உங்களுக்கு இருக்குல்ல, அந்த வாய் திறமை வச்சு ஏதாவது 5-10 வாங்கி பிழைக்கலாமே. அப்படி பிழைக்கலாமே. வெறுனா கடைகளில் போயிட்டு துண்டை விரிச்சிங்கன்னா நல்லா அதுல உங்களுக்கு சேல்ஸ் ஆகும், வியாபாரம் ஆகும். வாய் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு அப்படி தப்பிச்சு போவாதீங்க. இது நல்லது இல்லை, அசிங்கமா இல்லை. எப்போ ஆட்சிக்கு வந்தீங்க? இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியம் இந்த ராஜேஸ்வரி பிரியா, இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியம் இந்த முக்தாரு. தமிழ்நாட்டுல 2.5 ஆண்டு கால திராவிட ஆட்சி நடந்திருக்கிறது, திமுக ஆட்சி. இந்த ஆட்சியில நல்லது கெட்டது என்ன? இன்னைக்கு வரைக்கும் வேங்கவேல் பிரச்சனைக்கு தீர்வு காணலையே அப்படின்னு சொல்லி வேங்க ராஜேஸ்வரி பிரியாட கேள்வி கேட்டு முக்தார் அதுக்கு பதில வாங்கியிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு, அதுல ஒரு தர்மம் இருக்கு. ஆனா இந்த ராஜேஸ்வரி பிரியா முழுக்க விஜய பத்தி பேசினா நம்ம வளர்ச்சியடையலாம், சீமான திட்டினா வளர்ச்சியடையலாம் அப்படின்னு நினைக்குது. ஆனா ஸ்டாலினை பத்தியோ எடப்பாடி பத்தியோ மோடியை பத்தியோ பேசாது. ஏன் பேசின என்ன? ரிவிட் அடிச்சு உள்ளதுக்கு வச்சிருவாங்க, வழக்கு போட்டுருவாங்க, மிரட்டி விட்டுருவாங்க. இளைஞர்களை ஏமாற்றி பணம் பறிப்பது, வேலை வாங்கி தர்றேன், அது வாங்கி தர்றேன், இது வாங்கி தரும், பணத்தை பறித்து கொண்டு இந்த அரசியலை வைத்து பிழைத்து கொண்டிருக்கிற இந்த ராஜேஸ்வரி பிரியாவெல்லாம் சத்தியம் தொலைக்காட்சி எந்த அடிப்படையில் நேர்காணல் கூப்பிடுறீங்க? உங்க கட்சி தலைவரை பத்தியும் கட்சிக்காரங்களை பத்தியும் கட்சிக்காரன் குடும்பத்தை பத்தி பேசியிருந்தா அப்ப பொங்கி எழுவீங்க. கொஞ்சம் வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம ஏங்க எல்லாம் அசிங்கமா இல்லையாங்க? நீ கவனிச்சு வந்தீங்களா? தொடர்ச்சியா நான் தான் சீமானை அசிங்கப்படுத்திட்டு வரேன். அவருக்கு என்னை அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? யாராவது சொல்லுங்க, மனச்சான்று இருக்கிற நீங்க சொல்லுங்க ஊடகம். அவருக்கு எனக்கு என்ன இருக்கு? அவர் யாரு, நான் யார்? நான் என்ன வேலை செய்யறேன்? நீ கூலிக்கு வேலை செய்யற, நான் கொள்கைக்கு போராடிட்டு வரேன், வேலை செஞ்சுட்டு வரேன். உனக்கு நீ தொடர்ச்சியா என்னை அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? என்னன்னு சொல்லு. 10 ஆண்டு ஆட்சி கொடுத்தா நாட்டை நாசம் பண்ணிட்டாரு, கணக்கில்லாத ஊழல் லஞ்சம் வளத்தெல்லாம் சுரண்டி கொடுத்துட்டாரு, ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா சொல்லு. எதுக்கு நீ அசிங்கப்படுத்தணும்? ஏன் யாருமே கேட்கல, நீ எதுக்குடா அவர் அசிங்கப்படுத்தணும்? யாரு உட்கார்ந்து பேட்டி கேட்டாலும் அவர் என்னை பத்தி இழிவா பேசுவார். அவர் வீட்டு குடும்பத்தை பேசிட்டேன்னு முஸ்லீம் பொம்பளை பேசிட்டேன், அப்ப கிறிஸ்தவ பொம்பளை இஸ்லாமிய பொம்பளை பேசலாம், அதை நீங்க ரசிப்பீங்க. எங்க அம்மா பேசலாம், என் மனைவியை பேசலாம். ஒரு காந்தராஜன் ஒரு மருத்துவரை கூட்டி வச்சுட்டு அவர் என்னையே, என் குடும்பத்தை, என் தாயை, என் மனைவியை அவ்வளவு இழிவா பேசுறாரு. வேணா போட்டு பாருங்க. ஒரு நெறியாளர் என்ன சொல்லியிருக்கணும், தொலைக்காட்சி என்ன சொல்லியிருக்கணும், அப்படி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்ப நீ என்னைய ஒரு சும்பப்பையன் நினைச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணிவிடான்னு நினைச்சிட்டு ஆளாலும் போயிட்டு இருக்கீங்க. அப்ப நான் எவ்வளவு பொறுமை காத்து போறேன் பாருங்க. ஸ்டாலினை பேசிடுவியா, உதயநிதியை, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ, எங்க ஐயா அன்புமணியை, என் அன்பு சகோதரன் வேல்முருகனை, எங்க அண்ணன் திருமாவளவனை நீ பேசிட்டு போயிருவியா? அப்ப நான் ஆகப்பெரும் ஜனநாயகவாதியா இருக்கிறதானே உனக்கு பிரச்சனையா இருக்கு? என்ன பேசுற நீ? யார் வேணாலும் என்ன வேணாலும் வார்த்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நீங்க வனிதா விஜயகுமாரை பிக்கப் பண்ணிட்டீங்க. இப்படி ஒரு நெறியாளர் கேட்கணுமா தம்பி? பாருங்க அவர் பேட்டியில என்ன எவ்வளவு வெளிவா பேசியிருக்காரு. ஒவ்வொரு வலையொலிக்காரனும் என்னை என்ன பண்ணி போடுவான் சீமான்ங்கிற திமிரு தானே. அவனை இமனை மாமாகர பொறுக்கி பேல என்னங்கடா என்னது இது? அதெல்லாம் சகிப்புக்கிறதுக்கும் பொறுத்துக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்கு தம்பி. அவரை சொல்லும் போது, அவர் குடும்பத்து உறுப்பினர் சொல்லும் போது என்னை அப்படி பிடிச்சிட்டாரு. நான் அதுலயும் கேட்கிறேன், உனக்கு வலிக்குதுன்னு இப்படி சொல்லும் போது அப்ப எவ்வளவு வலிச்சிருக்கு எங்களுக்கு? இதெல்லாம் தம்பி ஒரு ஊடகத்துக்குள்ள வந்துட்டா பத்திரிகையாளர்கள் தானே ஒழிய பரமாத்மாக்கள் கிடையாது. நாகரிகமும் கண்ணியமும் பதில் சொல்ற எனக்கு மட்டும் இல்லை, கேள்வி கேட்கறதுக்கும் இருக்கணும். இவ்வளவு தூரம் அசிங்கமா பேசுறீங்க, இவ்வளவு பேச்சு வருது, இவ்வளவு பேசுறாங்கல்ல. ஒரு ஊடகவியலாளர் கோமா பேசிட்டா வன்மையா கண்டிக்கிறோம்னு இதழாளர்கள் சங்கங்கள் எல்லா அமைப்புகளும் கண்டிக்கிறீங்கல்ல. ஒருத்தராவது அவரை கேட்கும்போது கண்ணியமான கேள்விகளை கேளுங்க, நாகரிகமா கேளுங்க. நீங்க என்ன இப்படி அவதூறா பேசிட்டு வர்றீங்கன்னு அதை எடுத்து ஒளிபரப்பாதீங்கன்னு ஒருத்தருக்கு கூட சொல்லலை.
யாராவது ஒருத்தர் பேசியிருக்கணும். ஏன் இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? அந்த ஆதாரத்தை காட்டுங்க. கேட்கவே இல்லையே. காவல்துறை கேட்கல, ஊடகவியலாளர் யாரும் கேட்கல, அதை கண்டிக்கல. அதை எடுத்து ஒளிபரப்புனா அவர்கள் எப்படி அவதூறு பரப்புறதுக்கு நான் வழக்கு தொடரணும், அப்படி அதை எடுத்து பரப்புறேன் நீ உங்க மேலேயே நான் வழக்கு போட வேண்டியதா வரும். அது எந்த வழியில நியாயம் சொல்லுங்க? நான் செஞ்ச பிழையை சொல்லு. நீ இப்படி பண்ணிட்டயா, இத்தனை 1000 கோடி இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்க, இந்த 1000 ரூபா கொடுக்கறது என் தங்கச்சியில் கல்லூரிக்கு 1000 ரூபா கொடுக்கறது எதுக்கு? ஓட்டு காசு தானே. இதையும் ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்துல கொடுக்கல, 2வது வருஷத்துல இந்த தேர்தல் வரும்போது கொடுக்குறீங்க. செப்டம்பர் 15 ஏன் கொடுக்கணும்? போன தடவை அண்ணா பறக்கலையா? அதுக்கு முன்னாடி பறக்கலையா? எல்லாமே தேர்தல் அரசியலை நோக்கியே குறிவிக்கிறீங்களே. ஏன் தேர்தல் வரும்போது 200 ரூபா சிலிண்டர் குறையுது? இது குறையும் சுங்கச்சாவடி ஏறும், இது குறையும் மின்கட்டணம் ஏறும். கொடுமை இதெல்லாம்.